Hi guys, நம்ம இப்போ லீகல் ஆப்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் ஆஃப் லா. டெஃபினிஷன் என்னென்னா எனி ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலா, ரூல், ரெகுலேஷன், நோட்டிஃபிகேஷன், கஸ்டம் ஆர் யூசேஜ் ஹேவிங் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா த ஃபோர்ஸ் ஆஃப் லா. அதாச்சும் கவர்மெண்ட்லேருந்து என்ன நோட்டிஃபிகேஷன், ரூல்ஸ், ரெகுலேஷன் என்ன ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா பேண்டமிக்கில் அவங்க ஒரு கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சண்டே வந்துட்டு யாரும் வந்து அவ்வளோ வெளியே போகக்கூடாது சொல்லிட்டு அது நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அது லா. So in the slide வந்துட்டு what is constitution? The Constitution of India came into force on Jan 26, 1950. Constitution அப்படின்னா இட்ஸ் அ பேஸ் ஆஃப் லா. லா வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணும், யாரெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணணும், அதை எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணணும், எல்லாமே வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. லா வேறு, கான்ஸ்டியூஷன் வேறு. லாங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ், அது வந்து எல்லா பீப்புளும் ஃபாலோ பண்ணணும். ஆனால் அந்த ரூல்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் டாக்குமெண்ட் அண்ட் இட்ஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபார்ம் த லா. இது வந்துட்டு இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இட் ஹாஸ் 2 ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். செகண்ட் வந்துட்டு த ரைட் ஆஃப் சிட்டிசன்ஸ். அதாச்சும் இப்போ சிட்டிசன்ஸ் கிட்ட வந்துட்டு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது, அவங்க எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. தேர்ட் வந்துட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இன் பார்ட் 4. இது வந்து ஸ்டேட் கிட்ட வந்து என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது, அவங்க என்னெல்லாம் வந்து பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்துட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக கீழே பார்ப்போம். ஆல் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா லா மேக்கர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா என்ஃபோர்சர்ஸ், ஜுடிஷியரி அப்படின்னா டிக்ளேரர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், த வேர்ட் சோஷியலிஸ்ட் ஆடட் இன் 42nd அமெண்ட்மெண்ட் எய்ம் டு செக்யூர் பீப்புள். இந்தியா வந்து ஏன் மிக்ஸ்ட் எக்கானமின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சோஷியலிஸ்ட் கான்செப்ட் அப்புறம் கேபிட்டலிஸ்ட் கான்செப்ட் உள்ளே வந்தனால தான் கவர்மெண்ட்னால அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியுது டு செக்யூர் பீப்புள். இதனால தான் வந்துட்டு நம்மளோடது வந்துட்டு மிக்ஸ்ட் எக்கானமின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ப்ரீஃபாக 42nd அமெண்ட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்துட்டு ஃபெட்ரல் ஆர் யூனிட்ரி. எப்படி அப்படின்னா நம்மக்கிட்ட எல்லா போத் த ஃபீச்சர்ஸ் இருக்குது. எப்படின்னா ஃபெட்ரல் வித் சர்டன் யூனிட்ரி ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூவல் கவர்மெண்ட். நம்ம இந்தியாவில் வந்து 2 கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். செகண்ட் ஒன் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். நம்மளோடக்கிட்ட வந்துட்டு ஒரே சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி கிடையாது. நம்மளோட பவர்ஸை வந்துட்டு பேசிக்காகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு அத்தாரிட்டிக்கும் ஒவ்வொரு பவருங்க மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எப்படின்னா கான்ஸ்டியூஷனை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம அந்த கான்ஸ்டியூஷனுக்கு கீழே மட்டும்தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு Independence of Judiciary. It's an independent body. இப்போ ஒரு கோர்ட் வந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்துட்டு ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இப்போது மற்ற கான்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்துலலாம் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். எப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுற போது அவங்களோட லா வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஆனால் நம்மளால் அப்படி டக்குன்னெலாம் வந்து லா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இட் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் பேஸ். த லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ரிஜிட் ப்ரொசீஜர் ஃபார் த அமெண்ட்மெண்ட். நம்மளோட ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துட்டு அதை அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வரதுக்கே நிறைய ரிஜிட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. 2 ஹவுஸ் கிட்டையும் வந்துட்டு பில் பாஸ் பண்ணி அதை பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட். நம்ம ஸ்டேட் வந்துட்டு சிம்பிள் லாங்குவேஜில் சொல்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் லீகல் ஆப்டிடியூடுக்கு வந்து கவர்மெண்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கீழே இருக்கிறதுல ஃபுல்லாக டெஃபினிஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்துட்டு ஜஸ்டிஃபைபிலிட்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல் 13 கிவ்ஸ் டீத் டு த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்படின்னா ஆர்டிகல் 13 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணக்கூடாது. அந்த நெக்ஸ்ட் வந்து ஒரு கொட்டேஷன் இருக்குல்ல, நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் ஷால் அப்ளை டு எனி அமெண்ட்மெண்ட் டு திஸ் கான்ஸ்டியூஷன் மேட் அண்டர் ஆர்டிகல் 368. ஆர்டிகல் 368 அப்படின்னா இப்போ ஒரு சுச்சுவேஷன் வருது, அதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து காமன் பீப்புளுக்கு வந்துட்டு நல்லது செய்யும். அப்படின்னா நம்ம அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த ஆர்டிகல் 368 கீழே. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் லாஸ்ன்னு நம்ம வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போட்ட லாஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸிஸ்டிங் லாஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ப்ரீ கான்ஸ்டியூஷன் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து சொல்லுவோம். ஃபியூச்சர் லாஸ் அப்படின்னா என்னென்னா அந்த கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் ஆனக்கப்புறம் போட்ட லாஸ் எல்லாமே ஃபியூச்சர் லாஸ்ன்னு வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இதில் வந்துட்டு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அண்டர் ஆர்டிகல் 31 வாஸ் ஆல்சோ கேரண்டீட் as the fundamental right which has been removed. Now right to property is not a fundamental right, it is now only a legal right. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ஆக்டாக இருந்துச்சு. ஆனால் சில சர்க்கம்ஸ்டன்சஸ்னால வந்து அது வந்து லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. இதுக்கு ஒரு கேஸ்லா இருக்குது. அந்த கேஸ்லா பேர் வந்துட்டு கேசவந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஃபர்ஸ்ட் இந்திரா காந்தி பீரியடில் வந்துட்டு ஜமீன்தார்ஸ் மட்டும்தான் வந்து லேண்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ மித்தவங்க யாருக்குமே வந்துட்டு அந்த லேண்ட் ரைட் ஆஃப் லேண்ட் வந்து கிடையாது. இதை வந்துட்டு இந்திரா காந்தி வந்துட்டு ஜுடிஷியரி கிட்ட வந்துட்டு அப்பீல் பண்ணியிருந்தாங்க.
எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க. இதுக்கு அப்போஸ் பண்ணி தான் கேசவந்த பாரதி வந்து கேஸ் போட்டிருந்தாரு. கடைசியில் ஜுடிஷியரி வந்து என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை இந்திரா காந்தி போட்டது வந்துட்டு அவங்க போட்ட கேஸில் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஜுடிஷியரி வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவராக தான் வந்து அந்த டிசிஷன் வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அதை அப்போஸ் பண்ணுறனாலையோ இல்லை ஆல்ட்ரு பண்ணுறனாலையோ காமன் பீப்புளுக்கு வந்துட்டு இட் வில் பி குட் ஃபார் தெம் அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு ஆர்டிகல் 368 கீழே வந்துட்டு நம்ம அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். So next is fundamental rights. As we all know, we have 6 fundamental rights. First one, the right to equality. Second, right to freedom. Third, right against exploitation. Fourth, right to freedom of religion. Fifth, cultural and educational rights. Sixth, right to constitutional remedies. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் பார்க்க போகிறோம், ரைட் டு ஈக்குவாலிட்டி. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சேஸ் தட் த ஸ்டேட் ஷால் நாட் டினை எனி பர்சன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா ஆர் த ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லாஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. எந்த ஒரு பர்சனோட ஈக்குவல் ரைட்ஸுமே வந்து நம்ம டினை பண்ணக்கூடாது. ஆல் ஆர் சேம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லா. த செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி ஆஃப் தெம். இந்த எந்த பாயிண்ட்ஸு கீழேயும் ஒருத்தங்களோட ஈக்குவல் ரைட்ஸை வந்து நம்ம வந்து டினை பண்ண முடியாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஈக்குவாலிட்டியை நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட், no citizen shall be subjected to any disability restriction or condition with regard to access to shops, public restaurants, hotels, place of public entertainment, or the use of wells, tanks, bathing ghats, roads, and places of public resort, maintained wholly or partly out of state funds or dedicated to the use of general public. இந்த மேலே கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அன்லெஸ் இட்ஸ் அ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, எந்த பீப்புள், அதாச்சும் எந்த குரூப் ஆஃப் பீப்புள் வேணால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எது அப்படின்னா, முக்கியமாக பப்ளிக் கேதரிங்ஸ்க்கு வந்துட்டு இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வைக்கக்கூடாது. அதேமாதிரி வாட்டர் பாடிஸ்க்கும் அது வந்துட்டு அன்லெஸ் இட்ஸ் அ ப்ரைவேட்லி ஓன்டு வாட்டர் பாடி, அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம வந்து வைக்கக்கூடாது. Next, the state can make special provision for women and children. Courts have upheld the validity of legislation or executive orders discrimination in favor for women. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விமனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதாச்சும் 6 PM மேலே அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லேடி அஃபிஷியல் வந்து அவங்களை கண்டிப்பாக அசஸ் பண்ணணும். எதிர் இட் மேபி கான்ஸ்டபிள் ஒரு இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக அசஸ் பண்ணணும். அவங்க அன்பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கு பெயில் கேட்டு வந்தால் கண்டிப்பாக பெயில் கொடுத்துடணும். இப்போ அவங்கள கோர்ட்டில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு எத்தனை பேர் முன்னாடி பேசுறதுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யாரெல்லாம் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கேட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு அவங்கள வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் லீகல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு, த ஸ்டேட் டு மேக் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சோஷியலி and educationally backward classes of citizens, scheduled castes and scheduled tribes. இதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட scheduled caste and scheduled tribes peoplesக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், the state to make special provision for the advancement of any socially and educationally backward classes of citizens or for the scheduled castes or the scheduled tribes related to their admission to educational institutions. அவங்களோட அட்மிஷன் டைம் அப்போ கூட வந்துட்டு அதாச்சும் அந்த scheduled caste and scheduled tribesோட அட்மிஷனுக்கு கூட இதே மாதிரி பல ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு உண்டான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. தேர்ட் பாயிண்ட், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இதில் வந்து அவங்க மெயினாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளுக்குமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். எதர் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆஃப் எனி ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்க ஈக்குவாலிட்டி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். டிஸ்கிரிமினேஷன் இருக்கவே கூடாது. எதர் ஆன் பிஹாஃப் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் ஒரு ரெசிடென்ஸ், இதை வச்சு அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்கவே கூடாது. இதுலேயும் சர்டன் எக்ஸம்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கெட்யூல்டு கேஸ்ட் தவிர வேறு யாருக்காச்சும் இதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ஒரு அலவன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பார்லிமெண்ட்டில் வந்து லா வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரிசர்வேஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது பேக்வர்ட் கேஸ்ட் பீப்புளுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரிசர்வேஷன் ஃபார் ப்ரமோஷன் வித் கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி டு கிளாஸஸ் ஆஃப் போஸ்ட் இன் த சர்வீஸ் ஃபார் ஸ்கெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் த ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸ். இதே மாதிரி அவங்களுக்கு ப்ரமோஷன்லேயும் சரி கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டிலையும் சரி அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட்,
Reserved promotion post for ST and SC that remain unfilled can be carried forward to subsequent years and excluded in ceiling of 50%. இப்போது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூல் கேஸ்ட்டுக்கு வந்துட்டு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த பர்டிகுலர் இயரில் அந்த பர்சன்டேஜ் வந்து ஃபில் ஆகாட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபில் ஆகலையோ அது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். Next point, incumbent of an office in connection with the affair of any religious or denominational institution or any member of the governing body shall be a person professing a particular religion or belonging to a particular denomination. இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களோட ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. ஏன்னா அது அவங்க ஈக்குவாலிட்டி ரைட்டுக்கு வந்து எகென்ஸ்டாக அவங்க போய் எதுவுமே பண்ணல. Next point, reservation of appointments in favor of any economically weaker sections of citizens. The existing reservation and subject to maximum of 10% of the posts in each category. Economically weaker sections க்கு வந்துட்டு 10% வரைக்கும் நம்ம வந்து அலோகேட் பண்ணலாம். அதாச்சும் ரிசர்வேஷன் கேட்டகரியில் நம்ம வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்துட்டு abolition of untouchability. ஆப்வியஸ்லி இது எல்லாருக்கும் தெரியும். untouchability is abolished and its practice in any form is forbidden. அதை வந்து இங்கே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு abolition of titles. Abolition of titles is more a prohibition rather than a fundamental right. British government used to confer titles upon persons who showed special allegiance to them. The titles had the effect of creating a class of certain persons which was regarded superior to others and had the effect of perpetuating inequality. இப்போது ரஷ்யா அண்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லாம் வந்துட்டு சில டைட்டில்ஸில் பர்சன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லார்டுன்னு கூப்பிடணும், சில பேரை வந்துட்டு விளாதிமிர்னு கூப்பிடணும். ஆக்சுவலி ரஷ்யாவில் அப்படின்னா பிரேவ்மன் அர்த்தம். இங்கே வந்துட்டு லார்டுன்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெரியும்ல, பல குரூப் ஆஃப் டெசிக்னேஷனுக்கெல்லாம் லார்டுன்னு கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பயும் அந்த ப்ராக்டிஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்துட்டு ஃபார்பிட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படிலாம் எதுவுமே வந்துட்டு ஸ்பெஷல் டைட்டில்ஸை வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்துட்டு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதுக்கு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. Prohibits the conference of titles. Military and academic distinctions are exempted from the prohibition. Prohibits a citizen of India from accepting any title from a foreign state. ஸோ இந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சுருக்காங்களே தவிர வேறு யாருக்குமே இந்த டைட்டில்ஸ் வந்துட்டு அவங்க ஹோல்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கிற எந்த பர்சனுமே வந்துட்டு ஃபாரின் டைட்டில்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடாது. Next point, a non-citizen who holds any office of profit or trust under the state shall not accept any title without the consent of the president from any foreign state. அதாச்சும் ஒரு நான் சிட்டிசன் நம்மளோட ஸ்டேட்டுக்கு கீழே கவர்மெண்ட்டுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு ட்ரஸ்ட் ஆர் ப்ராஃபிட் ஒரு ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டோட கன்சென்ட் இல்லாமல் எந்த ஒரு டைட்டிலையுமே வந்துட்டு ஃபாரின்லேருந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டிகல்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் இருக்குது. இது உங்களோட எம்சிக்யூக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.